வணக்கம் நண்பர்களே! நான் கீதா சிவலிங்கம். நம்ம ஊர் ஸ்பெஷல் இன்றொரு தகவல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி. பப்பாளி பழத்த பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த பப்பாளிய யார் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்த்துகீசியர்கள். போர்த்துகீசியர்களால அறிமுகப்படுத்தப்பட்ட பழம் தான் நம்ம பப்பாளி. இத நம்ம ஊர் மண்ணுல வந்து நல்லா வேகமா வளரும். எல்லா இடத்துலயும் எளிதா கிடைக்கும். இந்த பப்பாளி பழமா இருந்தாலும் சரி, காயா இருந்தாலும் சரி 2லயுமே ஆக்ஸிடென்ட் நிறைஞ்சு இருக்கு. கரோட்டின்ங்கிற சத்தும் அதிகமா இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பப்பாளிய தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால மலச்சிக்கல், மூலம் போன்ற நோயிலிருந்து நம்ம தற்காத்துக்கலாம். பாப்பைன் அப்படிங்கிற அரிய வகை என்சைம் பப்பாளியில இருக்கிறதுனால, இது ஜீரணத்த தூண்டும். அது மட்டும் இல்லாம, இதுல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த பப்பாளிய நல்லா எடுத்துக்கிட்டா, நல்லா வெயிட் லாஸ் ஆகும். பப்பாளிய சாப்பிட்டுட்டு வந்தாலோ, அல்லது சருமத்தில தடவிட்டு வந்தாலோ, நம்மளுக்கு தோல் பொலிவோடு இருக்கிறது மட்டும் இல்லாம, வயித்துல இருக்கிற புண்கள ஆத்தும். அது மட்டும் இல்லாம, வயிற்று எரிச்சல வந்து கட்டுப்படுத்தும். 100 கிராம் பப்பாளியில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதம் 0.6 கிராம், கொழுப்பு 0.1 கிராம், நார்ச்சத்து 0.3 கிராம், மாவுச்சத்து 7.2 கிராம், ஆற்றல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 32 கேலரிஸ் தான் இருக்கு. அதனால தான் வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க பசிக்கும்போது இந்த பப்பாளிய சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். கரோட்டின் வந்து 666 மைக்ரோகிராம் இருக்கு. தயமின் வந்து 0.04 மில்லிகிராம் இருக்கு. ரிபோப்ளேவின் அப்படிங்கிற சத்து 0.25 மில்லிகிராம் இருக்கு. வைட்டமின் சி 57 மில்லிகிராம் இருக்கு. கால்சியம் 17 மில்லிகிராம் இருக்கு. பாஸ்பரஸ் 13 மில்லிகிராம் இருக்கு. இரும்பு சத்து 0.5 மில்லிகிராம் இருக்கு. மெக்னீசியம் 11 மில்லிகிராம் இருக்கு. குறிப்பு. இத என்ன குறிப்பு நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அசைவ உணவு வாரத்துல 2 நாளோ, 1 நாளோ சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிட்டுட்டு 40 நிமிஷம் கழிச்சு பப்பாளி பழ துண்டுகள சாப்பிட்டுட்டு வந்தா, நல்லா டைஜஷன் ஆகும். வயிறு நல்லா கிளீன் ஆகும். நன்றி நண்பர்களே!